கஷ்டப்படும்போது உங்கள் கூட இல்லாதவங்க, நீங்கள் சந்தோஷப்படும்போது உங்கள் கூட வந்தால் சத்தியமாக அவங்கள ஏற்றுக்காதீங்க. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எதுவும் நிலையானதும் கிடையாது. எப்போ வேணாலும் மறுபடியும் கஷ்டம் வரலாம். அந்த கஷ்டம் வரும்போது அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போது அதை விட பெரிய கஷ்டம் எதுவுமே இல்லைங்க. நம்ம நம்பிக்கையோடு இருக்கிற ஒருத்தவங்க நம்ம கஷ்டப்படும்போது ஏன் கூட இல்லாமல் போனாங்க அப்படிங்கிற வழி நம்ம வாழ்நாள் முழுக்க இருக்கும். நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, ஏன் விட்டு போனாங்க அப்படின்னு நம்ம மனசே நம்மளை சாகடிச்சிடும். ஹாய் ஹலோ வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா. வாங்க காணொலிக்குள்ளே போகலாமா? அக்கா தங்கச்சி 2 பேருங்க. அவங்க 2 பேருமே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. 2 பேருமே படிப்பில் நல்ல கெட்டிக்காரங்க. நல்லா படித்தாங்க. அதனால் ஒரு நல்ல இடத்துக்கும் நல்ல ஒரு காலேஜுக்கும் போனாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் 2 பேருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருக்குமே கை நிறைய சம்பளம். அதில் அக்காக்காரவங்களுக்கு திருமணத்து மேலே நம்பிக்கை இல்லை. தங்கச்சிக்கு காதல் கல்யாணம் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அது மட்டும் இல்லை, ஒருத்தர் மேலே விருப்பமும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பொண்ணு தெளிவாக சொல்லிட்டாங்க, எனக்கு திருமணத்து மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் என்னை விட்டுருங்க, எனக்கு விருப்பம் இருக்கும்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க நமக்காக நம்மளோட வாழ்க்கை மாறணுங்கிறதுக்காக நிறையதை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. எதையும் கேட்கல, கஷ்டப்பட்டு படித்தாங்க. இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போது அவங்களோட விருப்பத்தின்படி நடக்கட்டும்னு பெரிய பொண்ணுக்கு திருமணம் செய்யலை, சின்ன பொண்ணுக்கு திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேறு, திருமணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை வேறு. ஆண்களுக்கு சின்ன சின்ன பதவிகள் தான் வரும், ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது. அதெல்லாம் யோசித்து அதெல்லாம் நடக்கும்போது இவளுக்கு திருமணத்து மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு அக்காக்காரங்களுக்கு. தங்கச்சிக்கு கொஞ்ச நாள் இருந்த ஒரு விருப்பம் போக போக வெறுப்பாக ஆரம்பிச்சிருச்சு. காலையில் எழுந்திருக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு வேலைக்கு போகணும், திருப்பி சாயந்தரம் வரணும், அதே வீட்டு வேலையை செய்யணும், சாப்பிடணும், தூங்கணும், திருப்பி ரிப்பீட்டாக இதே நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஒரு நாள் வீட்டுக்கு போகிறான். அவங்க அக்கா காலையில் எந்திரிக்கிறாங்க, வீட்டு வேலையை பார்க்குறாங்க, சந்தோஷமாக வேலைக்கு போகிறாங்க. திருப்பி வராங்க, அவங்க அம்மா எல்லா வேலையும் பார்த்து வச்சுருக்காங்க. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு ஜாலியாக சாங்கை கேட்குறா. அப்போ கேட்குறா, ஏன்க்கா உனக்கு கல்யாணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, என் வீட்டுக்காரர் என்னை தாங்குறாங்க, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கையே அப்படின்னு அக்காவை தங்கச்சி சொல்கிறா. தங்கச்சிக்கு என்னன்னா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ இவ்வளோ ஜாலியாக இருக்கியே, உன்னை இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுல மனசில் வச்சுட்டு அவள் வெளியில் இப்படி சொல்கிறா. அதுக்கு அக்கா சொல்கிறா, இல்லை பாப்பா, எனக்கு திருமணத்து மேலே நம்பிக்கை இல்லை, திருமணம் பண்ணிட்டு தான் நம்ம இருக்கணுமா, நான் ஏன் அடுத்தவங்களுக்காகவே வாழணும், நான் எனக்காக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறா. சரி, உனக்காக வாழணும், வயசான காலத்தில் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறா. வயசான காலத்தில் உனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய வளர்க்குறேன். இல்லையா, நிறைய பேர் அம்மா அப்பா இல்லாமல் எவ்வளோ பேர் அனாதையாக இருக்காங்க, அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன். இன்னொருத்தவங்கள நான் வேலைக்கே போனாலும் டிபெண்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. நான் அப்போவே அந்த முடிவை எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம அம்மா எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளை வளர்த்தாங்க. அந்த சாக்ரிஃபைஸை என் வாழ்க்கையில் தொலைச்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். திருமணம் அப்படிங்கிறது முக்கியம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கிற எல்லாருமே என்னென்னா, நமக்கு கீழே தான் நினச்சிட்டாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டனை நம்ம அம்மா அப்பாவுக்கு கொடுத்தா அதை தப்பாக சொல்கிறாங்க. உங்கள் அம்மா அப்பா தான் பெருசான்னு சொல்கிறாங்க. 2 அம்மா அப்பாவுமே அதே 10 மாதத்தில் குழந்தைய பெற்று அதே மாதிரி வளர்க்குறாங்க, அதே கஷ்டத்தில் தான் வளர்க்குறாங்க. ஆனால் தண்டனை மட்டும் நம்ம அம்மா அப்பாவுக்கு கிடைக்கிது. அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்காங்க. அவங்க பையன் அவங்க கூட தான் இருக்காங்க, சண்டை போட்டாலும் சிரித்தாலும் அவங்க பையன் அவங்கக்கிட்ட தான் இருக்காங்க. நம்ம அம்மா அப்பாட்டேருந்து பிரிக்க போகிறோம். நம்ம அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம இங்கே வரணும். அதுவும் 1 நாளோ 2 நாளோ தான். நம்ம இஷ்டப்படி இங்கே 1 மாதம் 2 மாதம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க, என்னைய மாதிரி லைக் பண்ணுறவங்க
அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தவங்க இந்த உலகத்தில் இருந்தாங்கன்னா எனக்கு கிடைச்சாங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். தங்கச்சிக்காரி அப்போ தான் நினச்சாலாம், ஆமாம் அது உண்மைதான், நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன்க்கா, நான் சந்தோஷமாகவே இல்லை, நான் நினச்சத நினச்ச ட்ரெஸ்ஸுலேருந்து நினச்ச சாப்பாடு வரைக்கும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யலை, நீ சந்தோஷமாக இருக்கிற அந்த ஒரு பொறாமையில் தான் நான் சொல்லிட்டேன். ஆனால் நீ எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப கரெக்டு. நமக்கு பார்ட்னரை தான் தேடுறோமோ ஒழிய நம்மளை அடிமையாக ஆக்கிறதுக்கு ஒருத்தரை தேடலை, நீ எடுத்த முடிவு கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அக்கா சொல்கிறாங்க, நீ கஷ்டப்படும் போது உன் கூட உன் வீட்டுக்காரர் இருந்தாருன்னு வச்சுக்கேன், உன் வாழ்க்கை முழுக்க அவரை மாதிரி யாருமே உன் லைஃப்பில் கிடையாது. ஆனால் நீ கஷ்டப்படும் போது இன்னும் உன்னை கஷ்டப்படுத்திட்டு நீ சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் உன் கூட சந்தோஷமாக இருந்தார்னா அவரை மாதிரி ஒரு துரோகி யாருமே கிடையாது. லைஃப்பில் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழாது, என்ன நடந்தாலும் வேலையை விட்டுறாதுன்னு சொன்னாங்களாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். பாய்.